ஸ்ரீ பகவதி அம்மன். இந்த பகவதி அம்மனோட சக்தி பார்வையில் சில பேர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நம்ம எப்படி வாழணும், எந்த சாமி கும்பிட்றாங்க, அவங்கள்ட்ட என்ன வசதி இருக்குது, அவங்களுக்கு யார் துணை செய்கிறாங்க, இப்படின்ட்டு சில பேர் எல்லாம் குழப்படியில் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப புத்திசாலித்தனம். உங்களுக்கு பகவதி அம்மன் துணை செய்யும். அவங்க எந்த காரியத்தை எந்தோட பார்வையில் என்ன காரியத்துக்கு செஞ்சுருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் என்ன இருக்குண்டு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக வாழணும், நம்ம நல்லா பணம் சம்பாதிக்கணும், பரம்பரைக்கு நல்லா இருக்கிற மாதிரி குழந்தைகள் நல்லா இருக்கிற மாதிரி பணத்தை சேமித்து வைக்கணும், பாதுகாப்பாக வைக்கணும். இந்த புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணால் தானாக உங்கள் மனையில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள பார்த்து முச்சந்தில் உட்காந்து பரணி பேசுகிறது அது தவறு. அவங்கள பார்த்து சாமி மாதிரி போகிறாங்க, காலைல எழுந்தோன்னு குளிக்கிறாங்க, திருநீர் பூசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது நீங்கள் தான் ஆபத்துக்களை தேடி நோக்கி போய்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பயணத்தில் நீங்கள் செல்லக்கூடாது. உங்களோட குடும்பத்தை நினச்சி நீங்கள் நல்லா வாழணும், நம்ம வசதியாக வரணும், நம்மளோட கூட பிறந்த உறப்பு அவங்க எப்படி இருக்கிறாங்க, நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணால் உங்கள் வீட்டில் வந்து சண்டைகள் பிரச்சனைகள் வராது. ஸ்ரீ பகவதி அம்மன்.